உங்களுக்கு interim cash flows பற்றி சொல்லி தரப்ப நான் என்ன சொன்னேன், ஃபார்மேட் ரொம்ப சிம்பிள், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அது கூட வந்து நீங்கள் டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணுங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், ஃபினிஷ்ட். ஆனால் இந்த பிரின்சிபல்ஸ் இன் அரைவிங் அட் தி கேஷ் ஃப்ளோவில் வந்து எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஃபைனான்சிங் காஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று சொன்னேன். அதாவது நீங்கள் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப அந்த ஃபார்மேட் ஓகே. ஆனால் நீங்கள் லெண்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ஷாக்கிங்கான ஒரு இது பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து லெண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, அதாவது ப்ராஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு கூட நம்ம சொல்லுவோம். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பார்க்குறப்ப எப்படி வந்து நம்ம கேஷ் ஃப்ளோஸ் அரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ரைட், கவனிங்க. இப்போ எல்லா ப்ராப்ளம்லேயும் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து டைரெக்டாக கொடுத்துட மாட்டாங்க. சில ப்ராப்ளமில் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் கொடுப்பாங்க. சில ப்ராப்ளமில் சேல்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் பிபிடிஐடி, மைனஸ் டெப்ரிசியேஷன் பிபிஐடி, மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பிபிடி, மைனஸ் டேக்ஸ் பிஏடி, அதுக்கப்புறமா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இந்த ஃபார்மேட்டில் வந்து அந்தளவுக்கு போல் பிபிஐடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் இந்த ஃபிகர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணணும். லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் பிரின்சிபலில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், லாங் டேர்ம் ஃபண்ட்ஸினுடைய காஸ்ட்டை மட்டும் பாருங்கள் அப்படின்றது. அது வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டருக்காக. ஆனால் நீங்கள் ப்ராஃபிட் அரைவ் பண்ணுறப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் ஷார்ட் டேர்ம் ஆஸ் வெல் அஸ் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து எவ்வளோ வரப்போகுது, இதை மைனஸ் பண்ணுறப்ப இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேக்ஸ் வந்து மைனஸ் பண்ணணும். டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்க போகிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். இதில் என்ன பண்ணணும், டெப்ரிசியேஷன் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். நான் கேஷ் ஐட்டம் ப்ளஸ் ஆர் மைனஸ் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் தான் இந்த இம்பார்ட்டண்ட் ஐட்டம் வருது, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து ஆட் பண்ணுங்கள். இங்கே வந்து அந்த லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் பிரின்சிபல் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்றப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் லாங் டேர்ம் லோன் மட்டும்தான். ஓகே, அதை ஆட் பண்ணுறேங்க. அண்ட் அது கூட இந்த ஒரு ஐட்டமை நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். மல்டிப்ளைடு பை 1 மைனஸ் டி. இங்கே டி அப்படின்றது டேக்ஸ் ரேட். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஃபிகர் வருதோ அதுதான் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஆட் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இன்ட்ரிம் கேஷ் ஃப்ளோ. ரைட், இங்கே ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் லோன் ரெண்டும் மைனஸ் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் லாங் டேர்ம் லோன் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். தட் டூ மல்டிப்ளைடு பை 1 மைனஸ் டி. எதுக்காக, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம லெண்டர்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்குறப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி கேஷ் ஃப்ளோ என்ன இருந்தது அதை தான் நம்ம இன்ட்ரெஸ்டட். ஏன்னா அந்த கேஷ் ஃப்ளோஸை தான் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கேஷ் ஃப்ளோ இருந்ததுன்னு தெரியணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் மைனஸ் பண்ணிங்களே அதை நல்லிஃபை பண்ணணும். அதை நல்லிஃபை பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும் அப்படின்னா அதே அமௌண்ட்டை தானே ஆட் பண்ணணும். ஏன் நம்ம மல்டிப்ளைடு பை 1 மைனஸ் டி அப்படின்னு ஆட் பண்ணுறோம்? ரீசன் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு இடையில் டேக்ஸ் அப்படின்ட்டு ஒரு எலமெண்ட் இருக்குது. இங்கே இந்த டேக்ஸ் வந்து இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டெப்ரிசியேஷன், இன்ஃப்ளூயன்ஸ்டு பை இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டு ஐட்டம் இல்லை அப்படின்னா டேக்ஸ் ஃபிகர் வந்து வேறையாக இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ஐட்டம் இல்லைன்னா ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், டேக்ஸ் அதிகமாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ளே வந்ததுனால ப்ராஃபிட் குறைஞ்சது, டேக்ஸ் குறைஞ்சது. அப்போ நீங்கள் ஆட் பேக் பண்ணுறப்பையும் வெறுமனே ஆட் பேக் பண்ண போதாது, இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான எஃபெக்டையும் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மல்டிப்ளைடு பை 1 மைனஸ் டி. இதை இந்த எக்ஸாம்பிளோட பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் பர்டிகுலர்ஸ் காலம் ஒரு 3 காலம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த காலம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம அடுத்த 2 காலமுக்கு போகலாம். பிபிடிஐடி இன்ஃபர்மேஷன் சப்ளை பண்ணுற 120 lakhs இருக்குன்னு எடுத்துப்போம். டெப்ரிசியேஷன் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் 20 lakhs. ஸோ பிபிடிஐடியிலேருந்து டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் பிபிஐடி 100. நான் இன்ட்ரெஸ்ட் இன்ஃபர்மேஷனும் சப்ளை பண்ணுறேன் 10 lakhs. ஸோ 100 மைனஸ் 10 lakhs உங்களுக்கு எவ்வளோ வருது, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 90 lakhs. இப்போ இந்த 90 lakhsலேருந்து நீங்கள் டேக்ஸ் மைனஸ் பண்ணணும். டேக்ஸ் ரேட் அவைலபிள் 30%. ஸோ 90 into 30% 27 lakh. ஸோ இதுக்கப்புறம் என்ன வருது உங்களுக்கு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 90 மைனஸ் 27, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 63 lakh. ரைட், இப்போ இதுலேருந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணணும். எவ்வளோ, 20 இல்லையா? ஸோ டெப்ரிசியேஷன் 20 lakhs நீங்கள் ஆட் பண்ணுங்கள், டன். செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து ஆட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளோ மைனஸ் பண்ணோம், -10. ஓகே, ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா +10 ஆயிடுது. ஓகே, அப்போ இப்போ இது 3 ஐட்டமே ஆட் பண்ணுங்கள். 63, 20, 10. உங்களுடைய கேஷ் ஃப்ளோஸ் என்ன, 93.
இந்த கேஷ் ஃப்ளோஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் லெண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைனா ப்ராஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதுக்கு சரியான கேஷ் ஃப்ளோவான்னு கேட்டால் அது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த கேஷ் ஃப்ளோ நம்ம என்ன சொல்கிறோம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு முன்னே என்ன கேஷ் ஃப்ளோ அதுதான் 93 அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டே ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா கேஷ் ஃப்ளோ வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்றது தான் மீனிங். ஓகே, அதாவது நீங்கள் இதை ஆட் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்க, நீங்கள் டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணுறது மூலமாக என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்க, டெப்ரிசியேஷனுக்கு முன்னே என்ன கேஷ் ஃப்ளோ இருந்தது, இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறது மூலமாக என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கு முன்னே என்ன கேஷ் ஃப்ளோ இருந்தது அப்படின்ட்டு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னே கேஷ் ஃப்ளோஸ் இது கிடையாது. அதாவது இன்ட்ரெஸ்ட்டே நீங்கள் ப்ரொவைட் பண்ணலைன்னா இந்த கேஷ் ஃப்ளோ இருந்திருக்காது, வேறு கேஷ் ஃப்ளோ தான் இருக்குது. எப்படி பாருங்கள் நல்லா, PBDIT 120 சேம், டெப்ரிசியேஷன் 20, PBIT 100. அதாவது இன்ட்ரெஸ்ட்டே ப்ரொவைட் பண்ணலன்னா கேஷ் ஃப்ளோ எப்படி இருந்திருக்கும், அதுதான் இந்த 93ன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ கவனிங்க, நான் இன்ட்ரெஸ்ட்டே ப்ரொவைட் பண்ண போகிறதில்ல, அப்போ இன்ட்ரெஸ்ட்டு 0. அப்போ என்னுடைய PBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட், PBT என்ன ஆயிருது, சேம் 100. டேக்ஸ் ரேட் எவ்வளோ, 30%. 100ல் 30% அப்படின்றப்ப 30. அப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் என்ன ஆயிருது, 70. இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கூட டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணுறேன் 20. இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ இங்கே எதுவும் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அப்போது 70 + 20 + 0, இன்ட்ரெஸ்ட்டே ப்ரொவைட் பண்ணலன்னா என்னுடைய கேஷ் ஃப்ளோஸ் எவ்வளோ இருந்திருக்கணும், 90. ஆனால் இந்த கேல்குலேஷனில் கேஷ் ஃப்ளோ எவ்வளோ வருது, 93. அதனால தான் சொன்னேன் இந்த கேஷ் ஃப்ளோ வந்து தப்பு, ஏன்னா எனக்கு 90 தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபார்மேட்டில் ஒரு சின்ன ஒரு அல்ட்ரேஷன் தான். அல்ட்ரேஷன் என்னன்றதை கவனிங்க, அதை வந்து நான் ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே சொல்லிட்டேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மல்டிப்ளைடு பை 1 - T. அந்த எஃபெக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேஷ் ஃப்ளோஸை நம்ம இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடலாம். எப்படி கவனிங்க, PBDIT 120 மைனஸ் டெப்ரிசியேஷன் 20, PBIT 100. இப்போ நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நான் ஃபார்மேட்டை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணி காட்டுறேன். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 10, ரைட். அப்போ PBT எவ்வளோ வருது, 90. டேக்ஸு 30%, 27. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு 63. ஓகே, 63 கூட டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணணுமா, 20 ஆடட். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆட் பண்ணணும். ஆனால் எப்படி ஆட் பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மல்டிப்ளைடு பை 1 - T. அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸ் எஃபெக்டை ஃபேக்டர் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளோ, 10 மல்டிப்ளைடு பை 1 - T. டீன்றது என்ன, டேக்ஸ் ரேட் 30%. 1 - அதாவது பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 10 மல்டிப்ளைடு பை 1 - 0.3. 1 - 0.3 அப்படின்றப்போ உங்களுக்கு 0.7 வருதா, 0.7 × 10 என்ன, 7. அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறப்ப எவ்வளோ ஆட் பண்ணணும், வெறும் 7 மட்டும்தான் ஆட் பண்ணணும், 10 ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்னால வந்து ஒரு 3 வந்து டேக்ஸ் சேவிங்ஸ் வந்துருக்கு இல்லையா, அதை தான் இங்கே ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபேக்டர் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம மைனஸ் என்ன பண்ணோம், 10, திரும்ப ப்ளஸ் வந்து 10 பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த -10 பண்ணதுனால இங்கே நல்லா கவனிங்க, எவ்வளோ டேக்ஸ் சேவிங் வந்திருக்கு, 3. ஆக்சுவலாக அப்போ என்ன ஆயிருக்கு, நீங்கள் 10 பே பண்ணியிருக்கீங்க, 7 சேவ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக. அதாவது 30 பே பண்ண வேண்டிய இடத்துல டேக்ஸு 27 தான் பே பண்ணியிருக்கீங்க. அப்போ 3 அங்கே சேவ் ஆயிருக்கா. அப்போ 3 டேக்ஸில் சேவ் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் 10 பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நெட்டாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கீங்க, 7 தான். ஸோ இங்கே ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, 7 தான் மைனஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ இங்கே ஆட் பண்ணுறப்ப 7 தான் ஆட் பண்ணணும். ஸோ அதை தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ I மல்டிப்ளைடு பை 1 - T, 10 × 1 - 0.3 அப்படின்றப்ப 7க்கான எஃபெக்ட் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்கள், 63 + 20 + 7, 63 + 7 70, 70 + 20 90. ஸோ இப்போ இது உங்களுக்கு கரெக்டாக இங்கே மேட்ச் ஆகுதா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனுக்கு போகாமல் நம்ம இந்த ஃபார்மேட்டில் சின்னதாக வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எலமெண்ட் கொண்டு வரும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மல்டிப்ளைடு பை 1 - T. அண்ட் இதை நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுவீங்க, ஒன்லி கேஷ் ஃப்ளோஸ் வந்து லெண்டர்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைனா ப்ராஜெக்ட்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேல்குலேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமினேஷனில் இந்த ஆஸ்பெக்டில் வந்து நிறைய தடவை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே.